இந்த வீடியோ ஸ்பான்சர்னா எடுகுஸ்ட்டுங்க. இவங்ககிட்ட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து தரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து ஓனாகவே உங்களை வந்து பில்ட் பண்ணிக்க முடியுங்க. சோஷியல் மீடியாவில் சர்வை பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் ஏர்ன் பண்ண கூட முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. பணம் இந்த ஒரு வார்த்தை எத்தனையோ கனவுகளையும் எத்தனையோ கவலைகளையும் கொண்டு வரும். சிலர் பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள், சிலர் பணம் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா நிஜமாவே பணக்காரன் ஆகிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்க வாழ்க்கையே மாற்ற போற ஒரு கதை. இது சும்மா கதை இல்ல, இது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கடந்து போற ஒரு பாதை. வாங்க கதைக்குள் போவோம். கார்த்திக் 28 வயசு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கறான். மாசம் ஆரம்பத்துல அக்கவுண்ட்ல பணம் கொட்டும், அப்பாடான்னு பெருமூச்சு விடுவான். லேட்டஸ்ட் ஐபோன், பிராண்டட் ஷூஸ், நண்பர்களுடன் வாராந்திர பார்ட்டிகள், ரெஸ்டாரண்ட்னு செலவு ஓடும். அப்புறம் என்னாகும்? மாச கடைசி நெருங்க நெருங்க மொபைல் பேலன்ஸும் பாக்கெட் மணியும் அக்கவுண்ட் பேலன்ஸும் ஜீரோக்கு வந்து நிற்கும். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் பார்த்துக்கலான்னு ஒரு நினைப்பு. இதுவே அவன் மந்திரமா இருந்தது. அவன் குடியிருக்கிற வீட்டு வாடகை, புதுசா வாங்கின கார் இஎம்ஐ, மொபைல் பில்லுன்னு அடிப்படை செலவுகள் போக மிச்சமெல்லாம் விரையும். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனா ஏன் என்னால ஒரு பைசா கூட சேமிக்க முடியல? இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியாது. ஏதோ எங்க அப்பா பாவம் கடனோட இறந்துட்டாரு, எங்க குடும்பத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்ல போலன்னு மனசுக்குள்ள புலம்புவான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா கூட்டிட்டு போகணும். 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. கார்த்திக் தன்னோட வங்கி கணக்கை பார்த்தான். வெறும் 2000 ரூபாய் தான். கிரெடிட் கார்டு லிமிட் முடிஞ்சு போயிருந்துச்சு. நண்பர்கள் கிட்ட கேட்டான், எல்லாரும் இல்லடா கஷ்டம்னு கைவிரிச்சிட்டாங்க. கடைசியா ஒரு தெரிஞ்சவர்கிட்ட கைமாத்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு அடுத்த மாசமே 1,25,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாரு. கார்த்திக் கண்ணு கலங்கிடுச்சு. அம்மாவை பார்த்தான். அவனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ 1 லட்சம் ரூபாய் கூட கையில இல்லையா? என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமா? அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தூக்கமே வரல. இதுதான் அவன் வாழ்க்கையோட திருப்பு முனை. மறுநாள் காலையில மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. பக்கத்து தெருவுல ஒரு சின்ன மளிகை கடை இருக்கும். அங்க ஒரு வயசான அண்ணாச்சி இருப்பாரு. அவர் எப்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாரு. அண்ணாச்சி, எப்பவும் ஒரு சிரிப்பு உங்க முகத்துல இருக்கு, எப்படி உங்களுக்கு இது சாத்தியம்னு கேட்டான். அண்ணாச்சி அவனை கூர்ந்து பார்த்தாரு. என்னடா கார்த்திக், முகத்துல ஒரு கவலை, என்னாச்சுன்னு விசாரிச்சாரு. கார்த்திக் நடந்தது எல்லாம் சொன்னான். அண்ணாச்சி பொறுமையா கேட்டாரு. அப்புறம் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. கார்த்திக், முதல்ல உன்னோட பணம் எங்க போகுதுன்னு தெரியுமான்னு கேட்டாரு அண்ணாச்சி. தெரியல அண்ணாச்சின்னா கார்த்திக். அப்போ இன்னையிலிருந்து ஒரு பழக்கத்தை ஆரம்பி. நீ செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு நோட்டு புத்தகம் அல்லது ஒரு ஆப்ல எழுதி வை. அது உன் டீ செலவா இருந்தாலும் சரி, சினிமா செலவா இருந்தாலும் சரி, மாசம் ஒரு தடவை உன் செலவுகளை பாரு. அப்பதான் பணம் எங்க போகுதுன்னு தெரியும். இதுதான் முதல் படி, செலவுகளை கண்காணித்தல். அண்ணாச்சி சொன்னதை செஞ்சான் கார்த்திக். முதல் மாசம் சிரமம். டீ கடையில ஒரு 10 ரூபாய் டீ, நண்பர்களுடன் வீக்கெண்ட்ல 2000 ரூபாய் பார்ட்டி, புதுசா வந்த ஒரு மொபைல் கேம்ல 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாத்தையும் எழுதினான். ஒரு மாசம் முடிஞ்சதும் அந்த லிஸ்டை பார்த்தான். தலை சுத்திடுச்சு. அட பாவி, இவ்வளவு பணத்தை இந்த மாதிரி சும்மா செலவு பண்ணியிருக்கேனா? அவன் முகம் மாறியதை பார்த்த அண்ணாச்சி, என்னடா கார்த்திக், பிடிச்சதான்னு கேட்டாரு. ஆமா அண்ணாச்சி, நான் இவ்வளவு முட்டாள்தனமா செலவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இதுதான்டா ஞானம். இப்போ 2வது விஷயம், உனக்கு நிஜமா தேவையானது எது, ஆசைப்படுறது எது? எல்லா ஆசைகளையும் உடனே நிறைவேற்றாத. 1 வாரம் தள்ளி போடு. அப்புறம் அது நிஜமா தேவையாதான்னு யோசி. இதுதான் 2வது விதி. தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம். கார்த்திக் அடுத்த மாசம் இதை முயற்சி பண்ணா. ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க ஆசைப்பட்டான்.
ஆனா அண்ணாச்சி சொன்னதை ஞாபகப்படுத்தி ஒரு வாரம் கழிச்சு வாங்கலாம் நீ நினைச்சான். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த வாட்ச் அவனுக்கு தேவையே இல்லைன்னு புரிஞ்சுது. அந்த மாசம் அவன் கொஞ்சம் பணத்தை சேமிச்சிட்டான். அப்பாடா, இது ஒரு சின்ன வெற்றி நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டான். கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் போட கத்துக்கிட்டான். தேவையில்லாத செலவுகளை குறைச்சான். ஆனா வாழ்க்கை என்ன சும்மா விடுமா? ஒரு நாள் அவன் பைக் திடீர்னு ரிப்பேர் ஆச்சு. 15,000 ரூபாய் செலவு. அவன் சேமிச்சிருந்த 5,000 ரூபாயில அது பத்தல. மறுபடியும் சின்னதா கடன் வாங்க வேண்டிய சூழல். அண்ணாச்சி, என்னால என்னதான் செய்ய முடியும்? எப்பவும் ஒரு திடீர் செலவு வந்து பணத்தை காலி பண்ணிடுதுன்னு சலிச்சுக்கிட்டான். அண்ணாச்சி சிரிச்சாரு. கார்த்திக், வாழ்க்கை என்ன திடீர்னு செலவு வரும். அதுக்காக பயந்து ஓட முடியாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு வலை வேணும். உன் மாச செலவு எவ்வளவு? ஒரு 6 மாச செலவுக்கு பணம் எப்பவும் உன் கையில இருக்கணும். அதுதான் நிஜ பாதுகாப்பு. இதுக்கு பேரு அவசர கால நிதி. இது உன் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கார்த்திக் அவசர கால நிதிக்காக சேமிக்க ஆரம்பிச்சான். முதல் மாசம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியா எடுத்து வைக்க பழகிட்டான். ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய தொகையை சேமிச்சிட்டான். அவசர செலவுகள் வந்தாலும் இனி பயமில்ல. அவசர கால நிதி ஓகே, ஆனா கார்த்திகை இன்னொரு பெரிய பிரச்சனை துரத்திட்டே இருந்துச்சு. கடன்கள். அப்பா வாங்கியிருந்த கடன், அப்புறம் அவனோட கிரெடிட் கார்டு கடன்னு வட்டிக்கு மேல் வட்டி ஏறிட்டே போச்சு. மாச சம்பளத்துல ஒரு பெரிய பகுதி வட்டி கட்டவே போயிடுச்சு. அண்ணாச்சி கிட்ட போனா, அண்ணாச்சி, இந்த வட்டி என்ன கொன்னுடும் போல இருக்குன்னா. அண்ணாச்சி சொன்னாரு, கடனை சின்னதா நினைச்சு விட்டுடாத. அது ஒரு பெரிய பேய் மாதிரி. முதல்ல சின்ன கடனை மூடி, அப்புறம் அதுல மிச்சமாகும் பணத்தை அடுத்த பெரிய கடனுக்கு போடு. வட்டி அதிகமா இருக்கிற கடனை முதல்ல முடிச்சா இன்னும் நல்லது. இதுதான் கடனை திட்டமிட்டு அடைத்தல். கடனை அடைக்கும் போது உன் மனசுல நிம்மதி தானா வரும். கார்த்திக் இத அப்படியே ஃபாலோ பண்ணினான். முதலில் சின்ன கிரெடிட் கார்டு கடனை அடைத்தான். அது முடிஞ்சதும் அந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ பணத்தை அப்பாவோட பெரிய கடனுக்கு போட ஆரம்பிச்சான். படிப்படியா கடன்கள் குறைய ஆரம்பிச்சது. அவன் மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. சேமிக்கிறான், கடனை அடைக்கிறான், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. இன்னும் எங்கேயோ ஒரு தடை. அண்ணாச்சி, பணம் வருது, ஆனா இன்னும் பத்தல. பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு என்னதான் பண்றதுன்னா. அண்ணாச்சி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சார். கார்த்திக், ஒரு சம்பளம் பத்தாது. உனக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு சின்னதா ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணு. உன்னோட ஓய்வு நேரத்தை பணமாக்கு. இதுதான் வருமான ஆதாரங்களை அதிகரித்தல். கார்த்திக் தன் பழைய ஹாபிய, அதாவது வெப்சைட் டிசைன், போட்டோகிராஃபியை ஞாபகப்படுத்தினான். மாலையில ஆபீஸ் முடிஞ்சு வந்ததும் பகுதி நேரமா சின்ன சின்ன வெப்சைட்ஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம். முதல் கிளைண்ட் பிடிக்கவே 2 மாசம் ஆச்சு. முதல்ல 5,000 ரூபாய் சம்பாதிச்சப்போ அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் மாச சம்பளத்தை விட அதிகம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு லோகோ, வெப்சைட்னு ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சது. இப்போ கார்த்திகிடம் நல்ல சேமிப்பு இருக்கு. மாச சம்பளம் தவிர பகுதி நேர வேலையிலையும் பணம் வருது. ஆனா இந்த பணம் சும்மா பேங்க்லயே கடந்துச்சு. அண்ணாச்சி, பணம் வருது, ஆனா ஏதோ மிஸ் ஆகுதுன்னான். அண்ணாச்சி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாரு. கார்த்திக், பணம் சும்மா வச்சா மதிப்பிழந்துடும். பணவீக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உனக்காக வேலைக்கு அனுப்பணும். கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ண ஆரம்பி. மாசம் மாசம் எஸ்ஐபில போடு. லாங் டர்மா வச்சிரு. அப்போதான் உன் பணம் வளரும். கார்த்திக் ஆரம்பத்துல பயந்தான். முதலீடா? அது பெரிய பணக்காரங்க செய்யற விஷயம் இல்லையான்னா. அண்ணாச்சி விளக்குனாரு. இல்லடா, யார் வேணும்னாலும் பண்ணலாம். சின்ன அமௌண்டா இருந்தாலும் போதும். கார்த்திக் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசினான். மாசம் 5,000 ரூபாயில ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சான். முதல் சில மாசங்கள்ல லாபமோ நஷ்டமோ தெரியல. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அவன் முதலீடு பண்ணின பணத்தை விட அது பல மடங்கு வளர்ந்திருந்துச்சு. அவன் வியந்து போனான். கார்த்திக் இப்போ சேமிக்கிறான், கடனை அடைக்கிறான், முதலீடு செய்கிறான். ஆனா அவன் மனசுல ஒரு பெரிய நோக்கம் இல்ல. எதை நோக்கி போறோன்னு ஒரு தெளிவில்ல. அண்ணாச்சி, நான் இவ்வளவு செய்றேன், ஆனா ஏதோ மிஸ் ஆகுதுன்னா. அண்ணாச்சி ஒரு கேள்விய கேட்டாரு. ஒரு படகுக்கு எங்க போகணும்னு தெரியலனா அது எந்த திசையிலையும் போகும். உனக்கு என்ன வேணும்? வீடு வாங்கணுமா?
உங்க அம்மாவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணுமா, உன் பசங்களை நல்லா படிக்க வைக்கணுமா, இலக்கு இருந்தா முயற்சி வேகமா இருக்கும். இதுதான் நிதி இலக்குகளை நிர்ணயித்தல், ஃபைனான்சியல் கோல் செட்டிங். கார்த்திக் தன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சான். ஒரு கனவு வீடு, அம்மாவின் ஓய்வு காலத்துக்கான ஏற்பாடு, ஒரு நாள் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இலக்குகளை ஒரு பெரிய போர்டுல எழுதி வச்சான். அவன் இலக்குகளை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு புதிய சக்தி வந்துச்சு. இப்போ கார்த்திக் பொருட்களை வாங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம். ஒரு நாள் நண்பன் ஒரு புது டிவி வாங்கினான். அரவிந்த், இத வாங்கிருடா, பெரிய தள்ளுபடி. கார்த்திக் சிரிச்சான். அண்ணாச்சி ஒன்னு சொல்லுவார், எதுவும் ஒரே விலைக்கு விற்கப்படாது, தேவைக்கு வாங்க, விலைய ஒப்பிடு, டிஸ்கவுண்ட் கேளு, அத்தியாவசிய பொருட்களை மொத்தமா வாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான. கார்த்திக் அந்த டிவிய வாங்கல. அடுத்த வாரம் வேற கடையில அதை விட கம்மி விலைக்கு நல்ல ஆஃபரோட அதே டிவி கிடைச்சது. அவன் அதை வாங்கினான். அதுல மிச்சமான பணத்தை முதலீட்டுல போட்டான். ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு முதலீடா பார்க்க ஆரம்பிச்சான். கார்த்திக் எல்லா விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணாலும் சில மாசம் வேலை பளுவுல சேமிக்க மறந்து போவான். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். அண்ணாச்சி சிரிச்சுட்டு, கார்த்திக், சேமிக்க மறந்து போனா அது சேமிப்பு இல்ல. சம்பளம் வந்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி தானா சேமிப்பு கணக்குக்கு போற மாதிரி செட் பண்ண. இதுதான் சேமிப்பை தானியங்குபடுத்துதல். பணம் உன் கண்முன்னால் இல்லைன்னா செலவு பண்ண மாட்ட. உன் மனசுக்கு நிம்மதி. கார்த்திக் தன் வங்கியில் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணான். மாசம் சம்பளம் வந்ததும் அவனோட சேமிப்பு மற்றும் முதலீடுக்கு தானா பணம் போயிடும். இது அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. பணம் தானா வளர்ந்தது. கார்த்திக் நிதி ரீதியாக நல்ல நிலைக்கு வந்துட்டான். பணம், வீடு, கார் முதலீடுன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் ஏதோ ஒரு வெற்றிடம். அவன் மனசுல ஒரு அமைதி இல்ல. அண்ணாச்சி, எல்லாம் இருக்கு, ஆனா இன்னும் ஏதோ தேடுறேன்னா. அண்ணாச்சி அவனோட தலைய தடவி கொடுத்தாரு. கார்த்திக், பணம் மட்டுமே சந்தோஷம் இல்ல. உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. இல்லாதத நினைக்காம இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. நன்றி சொல்லு. அதுதான் நிஜமான செல்வம். இதுதான் மன நிறைவும் நன்றியுணர்வும். சில வருடங்கள் கழித்து கார்த்திக் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வளர்ந்திருந்தான். அவன் ஆரம்பித்த சின்ன பகுதி நேர வேலை ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்திருந்தது. அவன் தன் கனவு வீட்டில் வாழ்கிறான். அவனது அம்மா நிம்மதியாக ஓய்வெடுக்கிறார். அவன் ஒரு நாள் அண்ணாச்சி கடைக்கு வந்தான். அண்ணாச்சி அதே சிரிப்புடன் அவனை வரவேற்றார். என்னடா கார்த்திக், இப்போ உன் மூளைக்கு ₹1 மதிப்பான்னு சிரிச்சார். கார்த்திக் சிரிச்சான். இல்ல அண்ணாச்சி, என் மூளைக்கும் என் வாழ்க்கைக்கும் நீங்க தான் மதிப்பு கொடுத்தீங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை, அதை சேமிக்கிறது ஒரு அறிவியல், அதை நிர்வகிக்கிறது ஒரு ஞானம். அவன் தன் அனுபவங்களை பிறரிடம் பகிர ஆரம்பிச்சான். பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினான். அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவன் அடிக்கடி சொல்ற ஒரு மந்திரம், பணம் உன்னை ஆள விடாதே, நீ பணத்தை ஆளு. பணம் என்பது வெறும் எண்கள் அல்ல நண்பர்களே, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்கிறது தான் முக்கியம். கார்த்திக் கடந்து வந்த பாதை நீங்களும் கடக்க வேண்டிய பாதை. இந்த 10 வழிமுறைகளையும் உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் ஒரு நாள் நீங்களும் நிதி சுதந்திரத்தை அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த கதை ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். நன்றி.